வெல்கம் பேக் டு வெங்கட் 95 வியூஸ். மக்களே வணக்கம். நேற்று பார்த்துருப்போம் நம்ம அந்த எபிசோடில். அவன் நைட்டி போட்டு சுத்தந்தால் வந்து திருடன் சொல்லி அந்த அம்மா விஜய் அம்மா வந்து ரொம்ப போராட்டம் பண்ணிடுறேன். லாஸ்ட்டில் பார்த்தா தான் பையன் தான் தெரிஞ்சவொடனே அப்படியே அமைதியாகிடுவாங்க சொங்கின்னு. அதுக்கப்புறம் அடுத்த விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, முத்துக்கும் மீனாக்கும் வந்து ஒரு அர்ஜென்ட்டான ஒரு கல்யாணம் நடந்திருக்கும். ஏன்னா அவங்க அண்ணன் ஓடிட்டாதனால முத்துவை வந்து அவங்க அப்பா வந்து டேய் நீ போய் தாலி கட்டுறான்னு சொல்லுவார். அதனால் அப்படி ஒரு கல்யாணம் நடந்தது. ப்ராப்பராக நடக்காதனால அப்படி இப்படின்னு இழுத்துட்டு பிரச்சனைகள் நடந்தாலும் ஒரு வருஷம் விளையாட்டுத்தனமாக ஓடிடும். ஸோ இதனால் என்ன பண்ணுவாங்க, அந்த ஃபஸ்ட்டு செலிப்ரேஷனை கொண்டாடணுன்றதுனால அந்த பாட்டியம்மா என்ன ஃபோன் பண்ணுவாங்க, யாருன்னா முத்துவுடைய பாட்டி. அவங்க ஃபோன் பண்ணி என்ன சொல்லுவாங்க, டேய் அவங்க பையனுக்கு முத்துவுடைய அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, இந்த மாதிரி நாளைக்கு நான் வரேன், இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு வந்து இதெல்லாம் செலிப்ரேட் பண்ணணும், இதெல்லாம் நீ ரெடி பண்ணி வைடா, ஊரில் இருக்கவங்களாம் கூப்பிட்டு உட்கார வச்சு நல்லா சாப்பாடு போடணும், கறி விருந்தோடு போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அம்மா. சரிங்கம்மா. ஆனால் இது அம்மாவுக்கும் பையனுக்கும் உள்ள விஷயம். அது வந்து முத்துக்கும் தெரியாது, மீனாக்கும் தெரியாது, ஏன் முத்துவுடைய அம்மாவுக்கும் தெரியாது. அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது அடுத்த நாள் வந்து முத்துக்கு வந்து அந்த அவன் ஒய்ஃப் கேட்பான், இன்றைக்கி என்ன நாள் தெரியுமானும்போது அவனுக்கு அவன் ஆயத்த டென்ஷன் அப்படியே வந்துடுவான். அப்புறம் லாஸ்ட்டில் போய் ஆமாம்மா கல்யாணம் நான் சொல்ல வந்தேம்மா, அதுக்காண்டி நீ முந்திக்கிட்டேன்னு சொல்லி அப்படியே ஒரு காரசாரமாக ஒரு காமெடியாக போயிடும் அந்த வேலை. அடுத்தது பார்த்திங்கன்னா அவர் முத்துவுடைய அப்பா கூப்பிடுவார், அப்பா இங்கே வாங்க, இந்த மாதிரி இன்றைக்கி வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து சூப்பராக கிராண்டாக பக்காவாக செலிப்ரேட் பண்ணோன்னும் போது அந்த அம்மா வரும், ஏன் இப்போ தேவையில்லாமல் இருக்கிற சூழ்நிலையில் இது ரொம்ப முக்கியமாக, அவனுக்கு அவ்வளோ பிரச்சனை நடந்தது, மனோஜ் வந்து இப்போ தான் வந்து கடை பார்த்துருக்குறான், கடைக்கு வந்து அட்வான்ஸ் கட்டணும், போகணும் வரணும், நிறைய செலவுகள் இருக்குது, இப்போ இவங்களுக்கு இது தேவையா அப்படின்ற மாதிரி கொஸ்டின் மார்க் வைக்கும். உடனே அவர் என்ன சொல்லுவார், அவங்க அப்பா, அம்மா விஜயா நீ கொஞ்சம் அமைதியாயிரு, அவனுக்கே ஏற்கனவே இப்படி தான் நடந்தது, தான் பையனுக்கு நம்ம பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம், இதை நம்மளை விட ஆசைப்படுறது யாருன்னா எங்கள் அம்மா ஆசைப்பட்றாங்க, நீ ஒன்றும் பதட்டப்படாத, இந்த காசு எல்லாம் எங்கள் அம்மா கொடுக்கும், எங்கள் அம்மா தான் எல்லா செலவுகளை பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்க. நம்ம அப்படியே விஜயம்மாக்கு அப்படியே மூஞ்சுக்குள்ளே விடும், ஐயோ அந்த கேள்வி தான் வந்து பண்ணுதா அப்படின்ற மாதிரி மைண்ட் வாய்ஸில் போவோம். அப்படியா, ஆமாம், அதனால் நீ ஒன்றும் கவலைப்படாதது ரோகிணியா. இப்போ இந்த நேரத்தில் எல்லாம் தேவையான போது ஆமாம்மா நான் சொன்னால் யார் கேட்குறாம்மா, இவங்கெல்லாம் இப்படி தான், ஏன்னா எங்கள் மாமியார் பேச்சு தான் இங்கே தலைமையில் கொண்டாட்டின்னு ஆடுவாங்க, அது வந்து நான் என்ன செய்யுமோ அப்படின்ற மாதிரி அந்த அவங்க மருமகளாட்ட கொஞ்சம் குழாவி பேசிட்டு போயிடுவாங்க. ஆனால் முத்து சொல்லுவாங்க, அப்படியாப்பா பாட்டி சொன்னாங்களா, எப்போப்பா வராங்களா, அப்போ என்னென்னா அந்த பாட்டி அம்மா சொல்லுவாங்க முன்னாடி, நீ எதுவும் யாருக்கும் சொல்லாத, நான் சர்ப்ரைஸாக வரணுன்னு. ஆனால் இந்த விஜயாவும் ரோகிணியும் அந்த நோண்டி கேட்டதுனால அவர் வந்து ஓப்பனாக சொல்லிடுவார், ஓகே இந்த ஒரு வழியாக இந்த வேலை நடக்கும் அப்படின்னு பிளான் பண்ணுவாங்க. அடுத்த நாள் காலைல பார்த்தா ஃபஸ்ட்டு பாட்டி காலைல 5 மணிக்கே கதவு தட்டுவாங்க. டொப்புல பார்த்தா விஜயா தான் கதவு தட்டுவான், என்ன வாங்க என்ன இவ்வளோ சீக்கிரம் சொல்லாமல் வந்துட்டிங்களே அப்படின்ற மாதிரி அந்த அம்மா ஆச்சா, நான் என் பையன் வீட்டுக்கு வந்து சொல்லிட்டு வரணுமா நவரி அப்படின்ட்டு அந்த அம்மா உள்ளே போவோம். உள்ளே போனால் அந்த அம்மாவுக்கு ஒன்றுமே புரியாது, ஐயோ என்னடா அது காலையிலே வந்துச்சு, இனிமேல் என்னென்ன வேலைலாம் செய்யும், என்னென்ன பண்ண போகுதுன்னு தெரியலையே. இப்படி ஒரு வழியாக பாட்டி அம்மா உள்ளே வந்துடுவாங்க. வந்த உடனே எல்லாருக்கும் வந்து அப்படியே முத்துக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம், அதுவும் முத்துவுடைய அப்பாவுக்கும் ரொம்ப சந்தோஷம். அம்மா வாங்கம்மான்னு உள்ளே கூப்பிட்டு உட்கார வச்சு காஃபி போட்டு கொடு விஜயா அப்படி. ஐயோ இப்போயே எத்தவொடனே என் பேர் ஆரம்பிச்சிட்டாங்களா, இனிமேல் வந்து இவங்க சொல்கிறதெல்லாம் நான் கேட்டாகணுமேன்ற மாதிரி மைண்டுக்குள்ளே. காலையில் என்ன அப்படியே கேட்கும் அந்த அம்மா, என்ன காலையிலே வந்துட்டீங்கன்னு. ஆமாம் என் பேரனுக்கு ஃபங்க்ஷனு, காலைல வராமல் நைட்டாக வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அனுப்பிச்சிடும். அந்த அம்மாவுக்கு என்ன பண்ணுது, ஏன்னா காஃபி போடணும் டீ போடணுன்னா யாரை கூப்பிடுவாங்க, மீனா அப்படின்னு தான் கூப்பிடுவோம் அந்த அம்மா. அதனால் அது வெறும் வாயை பேச முடியாமல் வாயை நேரம் அந்த அம்மா போயிடும். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. இதில் என்ன ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, ரோகிணிக்கு இதெல்லாம் விருப்பமே கிடையாது. என்னன்னா இந்த பாட்டியம்மா வந்தது அப்படியே மீனாவை பிடிச்சி கொஞ்சுவாங்க, முத்தம் கொடுப்பாங்க, முத்துவை கூப்பிட்டு ரொம்ப முத்தம் கொடுப்பாங்க, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் செஞ்சுன்னு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே ரோகிணிக்கு நானும் தானே மருமக, எதுவுமே வந்து பேசாமல் இந்த அம்மா வந்து இது கொண்டு பண்ணிகிட்ருக்கா அப்படின்ற உள்ளுக்குள்ளே அப்படியே மைண்ட் வாய்ஸ் ஓடிட்டுருக்கோம். அதே மாதிரி விஜயம்மாக்கும், ஐயோ இனிமேல் வந்தாங்கன்னா எங்கள் மாமியார் என்னென்னலாம் தொலை கொடுப்பாங்கன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி அந்த அம்மாவுக்குள்ளே ஒரு மைண்ட் வாய்ஸ். ஆனால் எதை பற்றியும் கவலைப்படாமல் அந்த அம்மா நல்லா சிறப்பாக எல்லாருக்கும் சாப்பாடு போடணும், வரணும், எல்லாம் என்னுடைய மருமகனை வந்து நான் தான் பார்த்துக்கிறேன், என் மகளை நான் என் பேரனை நான் தான் பார்த்துக்கணுன்ற மாதிரி அந்த அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணி பேசும். அப்போ என்ன பண்ணுவான், முத்து வந்து கண் கலங்கிடுவான். ஏன்னா அவன் பாசத்துக்காக இயங்கக்கூடிய மனுஷன், இருந்தாலும் அவளும் வந்து ரொம்ப கண் கலங்கிடுவான். யார், மீனாவும். என்ன பாட்டின்னு. அப்புறம் பாட்டி வந்து தட்டு பூ பழம்லாம் வச்சு காதில் தோடு கம்மல் எல்லாம் வாங்கிட்டு வந்து எல்லாம் தங்கத்தில் வாங்கிட்டு வந்து மீனாவுக்கு பூட்டி விடும் பாருங்கள்.
அதோடு அவ்வளோதான். அந்த ரோகிணி மூஞ்சிலாம் பார்க்கணுமே, அப்படியே வயிறு எரியும், அப்படியே காதில் புகை வரும். அதே மாதிரி விஜயாம்மாவுக்கும் காதில் புகை வரும். அதை சொல்லவே முடியாது. என்னடா இது, இந்த மீனாக்கு இவ்வளோ வந்து இந்த எங்கள் மாமியார் செய்கிறாங்கன்னு அது சொல்ல முடியாமல் டக்குன்னு வாயில் ஒல்லிட்டோம். உங்கள் மருமக நீங்கள் தானே சொல்லுவீங்க யாரையும் பிரித்து பார்க்கக்கூடாதுன்னு. நீ ஒண்டி பாரு விஜயா, 3 மருமகளையும் சமமாக பாரு, 3 மருமகளையும் சமமாக பாருன்னு சொல்லுவேன். ஆனால் நீங்கள் ஒண்டி இப்போ இவருக்கு ஒண்டி எல்லாமே வாங்கிட்டு வந்து கொடுக்குறீங்களே, எல்லாமே தங்கத்தில் அப்படின்னும் போது, ஆமாண்டி நான் வாங்கிட்டு வந்து கொடுப்பேன். ஏன்னா இவன் கல்யாணம் எப்படி நடந்ததுன்றது எல்லாருக்கும் தெரியும். இவன் தான் ஒரு திருட்டு பையன் இருக்கானே, ஓடுந்தால தான் முத்துக்கு வந்து கல்யாணம் ப்ராப்பராக பண்ண முடியலன்னு தான் அந்த அம்மாவுக்கு மூஞ்சி சொங்கின்னு ஆகிடும். வாயை மூடிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த முத்துவை வச்சுன்னு அந்த மீனாக்கு வந்து நல்லா தோடு செயின் அதெல்லாம் தங்கத்திலே போட்டு விடுவாங்க. ஆனால் இதெல்லாம் பார்த்த வந்து நம்ம ரோகிணிக்கு அப்படியே எப்படி சொல்கிறது, காதில் மூக்கிலெல்லாம் புகை வரும். அந்த அளவுக்கு அப்படியே வயிற்றுச்சலோடு பார்க்கும். ஆனால் அதே மருமக ஸ்ருதி இருக்கார்ல, அவள் வந்து கேஷுவலாக எடுத்துப்பாங்க. ஏன்னா அதாவது மேன்மக்களே பணக்காரி, அதனால் அது வந்து பெரிய விஷயமா எடுத்துக்காது. இந்த டைமில் தான் அந்த பாட்டியம்மா பேசுவாங்க. இங்கே பாடுறா, நீ கேட்ட இந்த பெரிய இப்போ ரவிக்கு அமைஞ்ச பொண்ணு நல்ல பெரிய எடுத்த பொண்ணு, அதனால் அதுக்கு எல்லாமே பார்த்தவ. அதே மாதிரி நீங்கள் ரோகிணி சொல்லிங்க மலேசியா அப்பா, அதனால் அவளை வந்து பணக்காரி. ஆனால் என் முத்துக்கு வந்து இந்த மாதிரி நான் தாண்டா வளர்த்தேன், அதனால் நான் தாண்டா செய்வேன், அதனால் யாரும் இதை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு அந்த அம்மா பகிரங்கமாக போல்டாக சொல்லும். இப்படி ஒரு வழியாக நல்ல அந்த கலகலப்பாக நடக்கும். அந்த அம்மா பாட்டியம்மா வந்ததுனால ரொம்ப அந்யூன்யமாக எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஃபேமிலிக்குள்ளே ஒரு நல்ல ஒரு பாண்டிங் இருக்கும். இருந்தாலும் மனோஜுக்கும் வந்து அப்படியே மனசுக்குள்ளே ஒரு மாதிரியா இருக்குன்னா எல்லாமே வந்து முத்துக்கு தான் செய்கிறாங்க பாட்டின்னு. அதே மாதிரி ரோகிணி அது எப்போவுமே பொறாமை பிடிச்சது. ஒரு குடும்பத்தில் எதனா ஒரு ஆள் இருப்பாங்கிறதுக்கு ரோகிணி ஒரு உதாரணம். ஸோ அதுவும் அப்படியே பொறாமையோடு தான் இருக்கும். இப்படியே ஒரு வழியாக இந்த சீரியல் முடியும். ஆக மொத்த மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.